ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இலக்கீஸ் கிச்சனில் வாழை கருவாடு வச்சு கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கருவாடை வாஷ் பண்ணுறதுக்கு நல்லா சூடு தண்ணியை எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டனிஷாக வரணும். வதங்கின உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ தக்காளியை கொட்டிக்கோங்க. ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து அதை நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வாஷ் பண்ணி வச்ச கருவாடை போட்டுக்கோங்க. கருவாடு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கி வந்துடுச்சு. குக் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் ஒழுங்காக பண்ணலன்னா கட்டியாக ஆகிடும் குழம்பு மிளகாத்தூள். அதனால் எல்லா இடமும் பட்ட மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மூடிக்கோங்க. கொஞ்சம் தொகு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. ஸோ 1 ஸ்பூன் கரம் மசாலாவை எடுத்து போட்டுக்கோங்க. இன்னும் நல்லா டேஸ்ட் அதிகமாக ஆக்கி கொடுக்கும். இப்போ தண்ணி ஃபுல்லாக இழுத்து தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு அல்டிமேட்டான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.